ஒரு ஜென் குரு, அவர் பேர் இக்யூ. அவர் ஜாலியாக தமாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பார். இக்யூட்ட ஒரு பெரும் வணிகர் போனார். அவர் வீட்டில் அப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு பிள்ளை பிறந்திருக்கு. இக்யூட்ட போய் கேட்டு, எங்கள் வீட்டில் இப்போ தான் ஒரு பிள்ளை பிறந்திருக்கு, நீங்கள் ஒரு வாழ்த்து மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். இக்யூ எழுதி படப்படம் எழுதி கொடுத்துட்டார். வாழ்த்து வாசகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை படித்து பார்க்குறாரு. இக்யூ என்ன எழுதியிருந்தார் தெரியுமா? தாத்தா இறந்தார், மகன் இறந்தான், பேரன் இறப்பான் அப்படின்னு எழுதிட்டார். உடனே இந்த ஆளுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்குன்னு மட்டும் யோசிப்பாங்க. எங்கள் ஒரு இடத்துல நம்ம நல்ல சொல்ல வேண்டாம், அவச்சொற்களை சொல்லலாமா? நல்ல மங்கள சொற்களை தானே சொல்லணும். சரி, இவர் சண்டைக்கு போகிறாரு இக்யூட்ட. நான் உன்னை வாழ்த்து சொன்னால் நீ என்னையா இந்த மாதிரி ஒரு அவச்சொல்ல நீ எழுதி கொடுத்துருக்க. ஸோ நான் அவச்சொல் எழுதலையே, நான் வாழ்த்து தானே எழுதியிருக்கேன்னாரு இக்யூ. என்னையா வாழ்த்து எழுதியிருக்க? தாத்தா இறந்தாரு, மகன் இறந்தாரு, பேரன் இறப்பான்னு எழுதி, இது வாழ்த்தா? இக்யூ சிரித்து கொண்டே சொன்னார், இது இந்த ஆர்டரில் நடக்கணும்னு நான் சொல்லுவதே ஒரு வாழ்த்து தான் என்று இக்யூ சொன்னார். அப்போ வாழ்க்கையின் கடும் துயரங்கள் வருகிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்று தான். அந்த துயரங்களிலிருந்து நம்மை கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொண்டு அந்த துயரத்தை பார்க்க முடியுமா என்கின்ற ஒரு மனநிலையை நமக்குள் வளர்த்து கொண்டால் பெரும் கடும் துயரங்களிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும். இந்த ரெண்டு மனநிலையில தானே நம்ம இருக்கோம் எப்பவும். ஆனால் உண்மையில் துன்பங்களை கடப்பதற்கான மூன்றாவது மனநிலை ஒன்று உண்டு. அதன் பெயர் வெறுமை. துன்பமும் இல்லை, எனக்கு இன்பமும் இல்லை. அப்படி எப்படிங்க இருக்க முடியும்? ஒன்று நீ வருத்தப்படணும், இல்லை நீ சந்தோஷப்படணும். ரெண்டும் இல்லாமல் நீ எப்படி இருக்க முடியும்? முடியும். அந்த மனநிலைக்கு பெயர் வெறுமை. இதை நான் சொல்லல, மகாகவி பாரதி சொல்றார். தோன்றி மறைவது வாழ்க்கை, இதில் துன்பமொடு இன்பம் வெறுமை என்ற மூன்றில் எதுவரினும் களிமூழ்கி நடத்தல் பரமசிவ முக்தி என்று மகாகவி பாரதி சொல்லுகின்றார். தோன்றி மறைவது வாழ்க்கை. என்ன லைன் இல்லை அது? என்ன லைன் அது? தோன்றி மறைவது வாழ்க்கை. எப்படிலாம் வாழ்ந்தவங்க எங்க இருக்காங்க இன்னைக்கு? இதில் துன்பமோடு இன்பம் வெறுமை அப்படின்ற மூன்றாவது மனநிலையை மகாகவி பாரதி சொல்றாரு. மகாகவி பாரதி இதை யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருனாக்க, குள்ளச்சாமின்ற ஒரு சாமியார் இருந்து கத்துக்கிட்டார். இந்த குள்ளச்சாமி பார்க்கவே ரொம்ப குளிக்காது, அழுக்கு துணிலாம் கட்டி மூட்டையா தூக்கிக்கிட்டு எப்ப பாரு அங்கேயும் ஓடிட்டே இருக்குமா குள்ளச்சாமி. பாரதி ஒரு நாள் இந்த குள்ளச்சாமிகிட்ட போய், சாமி என்ன அழுக்கு துணியெல்லாம் மூட்டையா கட்டிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு பாரதி கேட்டிருக்காரு. குள்ளச்சாமி சொன்ன, நான் வெளியில சுமக்கிறேன், நீ உள்ள சுமக்கிறியே அப்படின்னு குள்ளச்சாமி சொல்லிடு. இது பதிவு, இது பாரதியின் வாழ்க்கையில் இது நடந்தது. நம்ம உள்ள எவ்வளவு சுமந்துட்டு இருக்கோம்ல,